ஆண்டிப்பட்டி அருகே உறவுக்கார வாலிபரால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவியின் உடல் 12 நாட்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாலக்கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். இவருடைய மகள் அப்பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 1ஆம் தேதி கணித தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த பெற்றோர் ராஜதானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சந்தேகத்தின் பேரில் அதே ஊரைச் சேர்ந்த வீரபாண்டியை கைது செய்தனர். வீரபாண்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 10ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தது தெரியவந்தது. மேலும் மாணவியின் உடலை சாக்கில் கட்டி புதருக்குள் மறைத்து வைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மனசு தோணவே இவனுமே நான் சும்மாதுக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளை ஃபோன் நம்பர் வச்சு அவனை தூக்குனாங்க. தூக்கி இன்னொரு ஆள் விசாரித்து போயிட்டு அவனை கொண்டு வந்து அந்த பணத்தை காட்டியிருக்கேன். மாணவியை பலாத்காரம் செய்து கொடூரமாக கொன்ற வாலிபர் உறவு முறையில் சகோதரர் என்பதால் அவர் மீது யாருக்கும் சந்தேகம் எழவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அழுகிய நிலையில் இருந்த மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்தனர். கைது செய்யப்பட்ட வீரபாண்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்.